சுயமனம் சமையலில் 2 மினிட்ஸில் சூப்பரான ஒரு மில்க் ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுவும் மைக்ரோவேவில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர், 1/4 கப்பு அளவுக்கு பட்டர், 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு, பிஞ்சு காடமம் பவுடர், ஏலக்காய் பொடி போட்ட உடனே ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் நான் எக்ஸாக்டாக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 மினிட் வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்பி வைக்கலாம். பட் 2 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு நல்லா திரும்பி வந்திருக்கும். பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூல்டன் ஆன போது இது மாதிரி உங்களுக்கு திக்காகும். பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா, இது ஒட்டாமல் இருக்கும் போது தான் கரெக்டான பதம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆறின பிறகு நல்லா கையில் கீ எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த ரவுண்ட் பால் எடுத்து லைட்டாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கு எந்த ஸ்வீட்டும் பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். மில்க் பவுடர், கண்டென்ஸ் மில்க்கு, பட்டர் இருந்தால் போதும். இது அழகான ஸ்வீட்டு பேடா. இதில் எல்லா சர்க்கிளும் நம்ம அழகாக இப்படி பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இது ரொம்ப ஆறுனாலும் உங்களால் சர்க்கிள் பண்ண முடியாது. கொஞ்சம் வெதப்பாக இருக்கும் போது தான் இது மாதிரி ரவுண்டு நம்மளால் ஷேப்பாக பிடிக்க முடியும். இப்போ எல்லாமே நான் போட்டு வச்சுட்டேன். இது மேலே டெக்கரேஷனுக்கு ஒரு பிஸ்தாவை வச்சு அழகாக நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் to 1 ஹவரில் நல்லாவே இறுகிடும். இது இறுகின பிறகு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பண்ணவே இல்லை தீபாவளிக்குன்னா டக்குன்னு பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி தீபாவளி.